வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து கேபேஜ் பக்கோடா இல்லைன்னா முட்டைக்கோஸ் பக்கோடா. ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் சேமூர் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பொடியாக நறுக்கி அலசி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இதுக்கு அடுத்த தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். அது கூட வந்து காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீட் வட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கையால் வந்து நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம உப்பு ஆட் பண்ணுறதுனால வந்து வெங்காயமும் அப்புறம் முட்டைக்கோஸ்லேருந்து வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அமுத்தி. பாருங்கள், நம்ம முட்டைக்கோஸ்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக தண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கிறிஸ்பினஸ்க்காக. அப்புறமா வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கையால் வந்து அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏற்கனவே வந்து நம்ம முட்டைக்கோஸ்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ண தண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு போதும். ஸோ இது வந்து நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்குங்க கெட்டியாக. இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடா போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கல. பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம முட்டைக்கோசும் மாவும் வந்து நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இது வாங்க இது வந்து நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். நம்ம இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை வந்து கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி சுட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணாதீங்க, இல்லைன்னா வெளியில் ஈஸியாக கறிக்கணும், உள்ளே வந்து நல்லா வேகாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து நம்ம பேட்ச் பை பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மற்ற மாவையும். ஸோ இது வந்து ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு எல்லா சைடும் வந்து நல்லா ஈவனாக வந்து வேகிற அளவுக்கு வந்து திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம கலர்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சாச்சு. பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. சூப்பராக வந்து எல்லா சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஈவன் கலர் ஆகணும். பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆன நல்லா கிறிஸ்பான பக்கோடா ரெடி. வாங்க இது வந்து நம்ம எக்ஸஸ் ஆயில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணிட்டு வாங்க இது பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பக்கோடா இல்லைனா கேபேஜ் பக்கோடா வீட்லேயே ரெடி. இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் கிறிஸ்பாக இருக்கோ உள்ளே வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்